கள்ளக்காதலை கண்டித்து இறைச்சி கடைக்காரர் கொலை வழக்கில் மனைவி கள்ளக்காதலன் உள்ளிட்ட 4 பேர் கைது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தாலுகா குரவன்திண்ணை கிராமத்தைச் சேர்ந்தவர் குமார். பாலக்கோடு அருகே உள்ள எரநள்ளி கிராமத்தில் வசித்து வந்தார். இவர் பாலக்கோடு அரசு போக்குவரத்து பணிமனை அருகே கோழி இறைச்சி கடை மற்றும் பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வந்தார். திருமணமான இவர் முதல் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் பாலக்கோடு எரநள்ளி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தம்மாள் என்பவரை குமார் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 8 வயதில் மகள் உள்ளார். கோவிந்தம்மாள் கணவருக்கு உதவியாக கோழி கடைக்கு சென்று வேலை செய்து வந்துள்ளார். கடந்த சில வருடங்களாக கோவிந்தம்மாளுக்கும் புதுப்பட்டாணியர் தெருவைச் சேர்ந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர் நாகராஜ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. கணவர் இல்லாத நேரத்தில் கோவிந்தம்மாள் நாகராஜ் இருவரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்துள்ளனர். இதனை அறிந்த குமார் கள்ளக்காதலை கைவிட கூறியுள்ளார். ஆனால் கள்ளக்காதலை கைவிட மறுத்து இருவரும் தொடர்ந்து பழகி வந்துள்ளனர். இதனால் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கோவிந்தம்மாளை வீட்டை விட்டு துரத்தியதால் பாலக்கோடு அண்ணா நகரில் உள்ள தனது அக்கா வீட்டில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி காலை கோழிக்கடை வழியாக சென்றவர்கள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் குமார் இறந்து கிடப்பதாக பாலக்கோடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குற்றவாளிகளை பிடிக்க மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மகேஸ்வரன், டிஎஸ்பி மனோகரன் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் குமாரின் மனைவி கோவிந்தம்மாளை பிடித்து விசாரித்ததில் கள்ளக்காதலுக்கு குமார் இடையூறாக இருந்ததால் கணவரை கொன்றுவிட்டு கோழிக்கடை, இரும்பு கடையை அபகரித்துக் கொண்டு உல்லாசமாக வாழலாம் என கள்ளக்காதலன் நாகராஜுடன் சேர்ந்து சதி திட்டம் தீட்டியதாகவும், அதன்படி கடந்த 8ஆம் தேதி இரவு சுமார் 11 மணி அளவில் கள்ளக்காதலன் நாகராஜ் மற்றும் அவரின் கூட்டாளிகளான சொன்னம்பட்டியைச் சேர்ந்த ஆனந்தகுமார், சாமியார் குட்டாயைச் சேர்ந்த தமிழரசன் ஆகியோர் கடையில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த குமாரை கை கால்களை கயிற்றால் கட்டிவிட்டு முகத்தில் தலையணையை வைத்து அமுக்கியதாகவும், அப்போதும் உயிர் போகாததால் கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததாக விசாரணையில் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நாகராஜ், ஆனந்தகுமார், தமிழரசன் ஆகியோரை பிடித்து விசாரித்ததில் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து கோவிந்தம்மாள், நாகராஜ், ஆனந்தகுமார், தமிழரசன் உள்ளிட்ட 4 பேரையும் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலனுக்காக கணவனை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.